அண்ணா வணக்கண்ணா. என்னண்ணா அதிசயமாக இருக்குது? ஆமாண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா 2 நாளில் ஜெயிலுக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டேன். இப்போன்னு சொல்கிறேன், அப்போவே சொன்னீங்க 4 நாள் வரலையா? ஆமாண்ணா, வெடிக்காலம் ஒருத்தன் வந்தான். டீ கடைக்கு வந்தான். காய்கறி பால்லாம் வாங்கின்னு போனான். அவனுக்கு போடலான்னு பார்த்தேன், வெயிட் பார்ட்டி போடலான்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணான், அப்பாவி ஆக்குறான். ஒருத்தன் மீட்ரு வட்டி, கரண்ட்டு வட்டி, ராக்கெட்டு வட்டி எல்லாம் விட்டுன்னு அவனை போய் மிரட்டுறான். அவனை மிரட்டுறது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. அவனை தான் போடணும். எல்லாரையும் அங்கே அக்கம் பக்கம் கேட்டான், என்னப்பா ஐயோ அவன் மோசமானவன்பா, வட்டி மேலே வட்டி போட்டு சுருட்டி வீட்டுக்குள்ளே வச்சு 4 வீடு 5 வீடு வாங்கி நல்லா சந்தோஷமாக குளிர் காஞ்சிங்கிறான். மக்கள் வந்து வாடுவான்னு வாடுறாங்க. அதுவும் நம்ம ஏரியா ஆச்சே, நான் இருக்கிற ஏரியா ஆச்சே, மனசு கேட்கல எனக்கு. சரி பண்ணுறத ஒழுங்காக நேர்மையான வேலை செஞ்சுட்டு நேர்மையாக போகலாம் அப்படின்ட்டு. அவரை தான் சம்பவம் பண்ண போறீங்களா? ஆமாம், அவர் தான் சம்பவம் பண்ண போகிறேன். இப்போ நாளை காலைல வருவான். அவன் வரும்போது நான் பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கிறான், எங்கே போகிறான், வீடு எந்த இடத்துல இருக்கிறான், எங்கே போகிறான்னு விசாரிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு முன்னாடி போய், ஏன்னா வெளியில் ரோட்டில் தான் கேமரா இருக்குது, வீட்டுக்குள்ளே கேமரா கிடையாது. ஏன்னா பொண்டாட்டிக்குள்ளே தனியாக படுக்குதுங்க, இவன் தனியாக படுக்கிறான். வீட்டில் போயிட்டு ஒரே சொருக்குன்னு ஏற்றிடணும் அந்த விரிலுக்கிறான். என்னன்னா ஒரு உசுறு இல்லை, என்ன உசுரா, பல பேர் உசுரை வாங்குறானா, மீட்டர் மேலே மீட்டர் போட்டு தாலி ஆத்துங்கிறானா, மக்களை சாவடிக்கிறானா அவன். அதுதான் அவன் வெறியில் இருக்கிறான். இப்போ அவனை போடலாம். நம்ம ஏரியா அவசப்படுது, தண்டல் நகை வச்சு அதை வச்சு வட்டி கொடுத்துன்னு இருக்குது. இந்த வேதனை கேட்கும் போது, ஏன்னா அது மனசில் கொஞ்சம் எதையும் பண்ணிச்சு. நம்ம இது ஏரியாச்சே, நம்மளும் அக்கா தங்கச்சி கூட பிறந்துக்கிறோம். அந்த மனசில் கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. சரி பண்ணுறது நல்ல வேலையை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன். ஏன்னா இது பண்ணாக்கா வீட்டில் உட்காந்து பேசணும், நம்மளை பற்றி பேசணும், வீட்டில் உட்காந்து போய் நம்மளை பற்றி நினைக்கணும். பாத்ரூம் போகிறோம் அப்பயும் நம்ம நினைக்கணும், ஆஹா எல்லாமே ஏதோ ஒரு புண்ணியமாக ஓய்ச்சாண்டா, நாங்கள் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு அவன் சந்தோஷம் போடணும் அப்படின்னு மனசில் வெறி ஆகி உட்காந்துருக்கிறப்ப வெட்டிக்காலம் 4 மணி காத்துங்கிற பண்ணி 3 ஆச்சுப்போ இன்னும் 1 ஹவர் ஒரு டீ கடைக்கு அப்படி போனான்னா அவன் வீட்டுக்கு வெளியே போய் எங்கே படுக்கிறான் என்ன பண்ண பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணியாச்சுண்ணா. பண்ணிட்டு அப்படின்ட்டா நம்ம தாய் வீட்டுக்கு போக வேண்டியது. ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டீங்களா? எல்லாம் பக்கா போட்டாச்சு எல்லாமே. என்ன ஒரு ஆளை வச்சு பண்ண போறீங்களா? ஒரு ஆள் தான். இது என்னன்னா அவன் எவ்வளோ பண்ணிக்கிறான், இதெல்லாம் ஒன்றும் பேசலாம். அப்படியே நீட்டு சதுக்குன்னு அப்படியே முன்னதான் பின்னாடிலாம் குத்த மாட்டான். முன்னாடியே கேமரா இருக்கும்ல, அது வீட்டுக்குள்ள தான் இருக்குது. இது சாரி தெருவில் தான் கேமரா இருக்குது, உள்ள கேமரா கிடையாது. அப்படி கேமரா இருந்தாலும் மேலே துணி போட்டு கவர் பண்ணிவிடும். நான் கவர் துணி போய் இருக்குது, பேண்ட் கட்சி பிடிலாம் போட்டு கவர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனேன். அப்படியே சாத்திடுவோம். அண்ணா கவு சாத்தும் போது தாப்பல் போடுவோம். அண்ணா இருக்குண்ணே அப்படின்னா அப்படியே ஒரே கூட்டு எடுத்து நான் தாய் வீட்டுக்கு போயிடுவேன், ஜெயிலுக்கு. என்ன பண்ணுறது ஒரு நல்ல வேலையை. தாய் வீடுங்கிறிய, தாய் வீடு ஜெயிலானே தாய் வீடு. அதான் தாய் வீடு அதான் சொன்னேன் உனக்கு. உள்ளக்கிறவன் நல்லவன், அங்கே கெட்டக்கிறவன் எல்லாம் சுயநலமாக்குறானுங்க. பசிக்கிறவங்க சாப்பிட்டு நைஸாக போயிட்டு அவங்கள்ட்ட பேசி அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, செய்யாத மாட்டான். ஜனங்க சொல்லி அழுவுது. என்ன காலைல அங்கே டீ கடையில் பார்த்தா கத்துறானுங்க. ஒருத்தன் என்னப்பா ஒரு சரியான முறையில் பண்ணுறான்பா, என் உயிர் எடுக்கிறான்பா, நகை வச்சு கொடுக்குறான், அந்த வட்டி மேலே வட்டி போட்டுன்னுக்கிறான். என்னால் முடியல எனக்கு. சரி பண்ணுறதுக்கு நல்லா கொலையாக பண்ணிவிடுவேன், சரியா போய் நல்லா சதுக்குன்னு ஏற்றிட்டு நான் தாய் வீட்டுக்கு போய்விடுவேன். ஜெயிலுக்கு சம்பவம் பண்ணாலும் தரமாக நல்லா தரமாக பண்ணோம். சம்பவம் பண்ணால் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல, ஏதோ புண்ணியம். பாத்ரூம் போனாலும் உட்காந்து போகும்போது ஆஹா ஏதோ புண்ணியம் வேண்டா, எங்களை காப்பாற்றா, சொத்து தொகைலாம் மீந்துக்குது. ஜனங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது சென்னையில் நாளைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுவானுங்க. டீ கடையில் பேசும்போது பேப்பர் வைப்பான், டீ குடிப்பான். அங்கே வந்து பேசும்போது என்னப்பா ஏதோ புண்ணியவா நம்மளை அச்சு போட்டான்ப்பா, நல்லா இருக்கிறான்ப்பா அப்படின்னு சந்தோஷம். அதுதான் நமக்கு தேவை. பண்ணுறது நல்லா கொலையை பண்ணிட்டு போகலாமே. கொலை பண்ணுறது ஒரு பாவம் இல்லையா? அதான் என்னன்னா பாவம். நீ வேறு கலியுகத்தில் போய் கொலை தானே மெயின்னு. ஒரு விஷயம் தெரியுமா, கொலைகாரனாவே போலீஸ்காரன் பயப்படுறான், தூரம் நிற்கிறான். கடங்காரனா கூட அப்படியே கட்டி பிடிச்சி தோல் மேலே போட்டுக்கிறான். கொலைகாரனா தூரம் வந்து பேசுறான், எங்கே நம்மளை கொலை பண்ணிட்டு போனோம், பொண்டாட்டி பிள்ளை ஆகுமான்ட்டு. ஆமாண்ணா, கொலைகாரன் அவ்வளோ மரியாதை. இப்போ பழமொழி தெரியுமா, வாழ்ந்தா கொலைகாரனா வாழலாம், ஆனால் கடங்காரனா வாழக்கூடாது. அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஏறிங்க நான் கொலைகாரனா ஆகிட்டேன். நான் பெரிய பழமொழியை சொல்றிய பழமொழி. கொலைகாரனுக்கு மரியாதை கடங்காரனுக்கு மரியாதை கிடையாது, தெரியுமா உனக்கு? ஆமாம். என்ன நினச்சிக்கினுக்கிறேன். இப்போ நான் கிளம்பிட்டோம். நான் அநேகமாக இப்போ 4-5 ஆச்சு. 5-6 மணிக்கெலாம் அதை வீட்டுக்கு போய்டுவேன். நான் ஜெயிலுக்கு போய்டுவேன். அவன் போட்டோம், யோ என்னையா இதே வேலையா,
நீ நிரந்தரமாக அங்கே இரியா, நான் நிரந்தரமாக நான் எப்படி இருக்குது மக்களுக்கு நான் ஓரளவுக்கு இறக்க பண்ணணும் இல்லை ஆமாம் பண்ணுறது ஒன்று. இப்போ நான் பாவம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ ரெண்டாவது பண்ணுறது புண்ணியம் பண்ணிட்டு போனேன் இல்லை, ஆஹா இதாவது கொண்டு வருவான். போயிட்டு அவனை விட ஐயோ போயா நீ தொல்லை பண்ணுவான், வேணாங்க நான் உள்ளவே இருக்கிறேங்கன்னுவான். நீ போயான்னு வெளியே அதனால தான் நான் வெளியே வரேன், இல்லைன்னா பிடிக்கல எனக்கு. அங்கேயே நல்லா இருக்குது, ஜாலியாக சீட் ஆடுறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, சாப்பாட்டு நேத்தாடா அதெல்லாம் கொலகாரனாக தனியாக ஒரு மரியாதை. ஆமாம் அவ்வளோ எல்லாம் அவ்வளோ இதாந்து கொடுக்குறான், சாப்பிடுங்க சாப்பிட்றான், அவ்வளோ மரியாதை நமக்கு. ஆமாம் சரி பாய் நான் வரேண்ணா. சரி ஓகேண்ணா, ரைட்டுண்ணா ரைட்டுண்ணா. அடுத்த கொலை பார்க்கலாம். சரி ஓகே ரைட்ண்ணா, பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேண்ணே. பேப்பரில் காலையில் வரும் நான் பார்த்தேன். சரி ஓகே ரைட் நன்றிண்ணா, போயிட்டு வாங்கண்ணே.